கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊறுகாய் வியாபாரி அவர் என்கிட்ட கொஞ்சம் ஊறுகாவை கொடுத்துட்டு, ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னாரு, பாஸ்டர் நான் இந்த ஊறுகாய் பிசினஸ் ஆரம்பிச்சது ஒரு பெரிய காரியம். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வீட்டுல செஞ்சு எங்க தெருவில் இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு நாள் ஒரு 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். எனக்கு அவ்வளவுதான், வேற எங்கேயும் வேலைக்கு போகாம சொந்த தொழில் 500 ரூபாய் போதும் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை கொண்டு போகவே முடியல, எனக்கு இந்த மாதிரி யார்கிட்டையும் விளம்பரம் பண்ண தெரியல, எனக்கு வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்லவெல்லாம் தெரியாது, நீங்க தான் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும்னு நான் ஜெபம் பண்ணேன். திடீர்னு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிஸ்டர் ஒரு பெரிய ஆபீசர், அவருக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனவங்க மத்தியான சாப்பாடு நேரத்தில் அந்த ஓனருக்கு வைக்கும்போது அவர் அந்த ஊறுகாய் சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே அவங்க கேட்டிருக்காரு, இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாராம். உடனே இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு, பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் விற்பாரு, வேற ஒண்ணும் இல்ல, அதுல பார்த்தா ISI முத்திரை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சாமா. உடனே இவர் சொன்னாராமா,